அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு. குர்பானி கொடுக்கும் வழிமுறைகள். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவித்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 கருப்பு வெள்ளை செம்மறியாட்டு கடாய்களை குர்பானி கொடுத்தார்கள். அவர்கள் தங்களின் பாதத்தை அவற்றின் பக்கவாட்டின் மீது வைத்துக்கொண்டு அல்லாஹ்வின் பெயர் கூறி தக்பீர் கூறி அவற்றை தம் கையால் அறுத்தார்கள். இந்த செய்தி ஸஹீஹுல் புகாரியிலே 5558 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்னை ஆயிஷா நாயகி ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கருப்பில் நடக்கின்ற, கருப்பில் படுக்கின்ற, கருப்பில் பார்க்கின்ற கால்கள், வயிறு, கண் ஆகிய பகுதிகள் கருப்பு நிறத்தில் அமைந்த கொம்புள்ள செம்மறியாட்டு கடாய் ஒன்றை கொண்டு வருமாறு உத்தரவிட்டார்கள். அவற்றை குர்பானிக்காக கொண்டு வரப்பட்ட போது அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், என்னிடம் ஆயிஷாவே அந்த கத்தியை எடு என்றார்கள். பிறகு அதை ஒரு கல்லில் நன்றாக தீட்டு என்றார்கள். அவ்வாறே நான் செய்தேன். பிறகு அந்த கத்தியை வாங்கி அந்த செம்மறியாட்டை பிடித்து சரித்து படுக்க வைத்து அறுத்தார்கள். அறுப்பதற்கு முன்பாக பிஸ்மில்லா அல்லாஹும்ம தகப்பல் மின் முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வமின் உம்மத்தி முஹம்மதின், அல்லாஹுவின் பெயரால் யா அல்லாஹ், முஹம்மதிடமிருந்தும் முஹம்மதுடைய குடும்பத்தாரிடமிருந்தும் முஹம்மதுடைய சந்ததியாரிடத்திலிருந்தும், அதாவது சமுதாயத்தாரிடமிருந்தும் இந்த குர்பானியை ஏற்றுக்கொள்வாயாக என்று கூறி அதை அறுத்தார்கள். இந்த செய்தி ஸஹீஹ் முஸ்லிமில் 3977 என்ற எண்ணிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. எனவே பிராணியை அறுக்கும் போது பிஸ்மில்லாஹ் என்று சொல்லி, அல்லாஹ் அக்பர் என்று தக்பீர் சொல்லி கூர்மையான கத்தியால் அறுக்க வேண்டும். குர்பானி பிராணியை அறுத்து முடிந்தவுடன் அந்த இடத்தில் யா அல்லாஹ், இது எங்களிடமிருந்து ஏற்றுக்கொள்வாயாக என்று பிரார்த்தனை செய்யலாம். சாப்பிடுவதற்காக அறுத்தாலும் அந்த பிராணிக்கு எந்த விதமான சித்திரவதையும் கொடுக்காமல் மிகவும் இலகுவான முறையிலே அறுக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். குர்பானி பிராணிகள் நல்ல திடகாத்திரமானதாகவும் ஆரோக்கியமானதாகவும் இருக்க வேண்டும் என்று நிபந்தனையிட்டிருக்கிறார்கள். பொதுவாக எந்த குறைபாடுகளும் இல்லாததாக அந்த குர்பானி பிராணி இருக்க வேண்டும். தெளிவாக தெரியும் அளவுக்கு நொண்டி, தெளிவாக தெரியும் அளவுக்கு கண் பார்வை குறைவு, தெளிவாக தெரியும் அளவுக்கு நோய், எலும்பில் சதை பற்றி இல்லாத மெலிவு ஆகிய குறைபாடுடைய பிராணிகளை குர்பானி கொடுக்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்திருக்கிறார்கள். குர்பானி கொடுக்கும் பிராணிகளை அவைகளுடைய கண்களையும் காதுகளையும் கவனித்து தேர்வு செய்யுமாறு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கட்டளையிட்டார்கள். சிறிதளவு காது வெட்டப்பட்டவை, காது கிழிக்கப்பட்டவை, காதில் துவாரவிடப்பட்டவை ஆகியவற்றையும் குர்பானி கொடுக்க கூடாது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். குருடானவை, அறவே நடக்க முடியாதவை, காதுகள் துண்டிக்கப்பட்டவை, காதுகள் அறவே இல்லாதவை, வால் பித்தட்டு பகுதி துண்டிக்கப்பட்டவை, தானாக மேய தெரியாதவை, மூக்கு துண்டிக்கப்பட்டவை, மடி துண்டிக்கப்பட்டவை, கன்றுக்குட்டிக்கு பால் கொடுக்க முடியாதவை, பால் வற்றியவை, நாக்கு இல்லாதவை, நஜீஸை தவிர மற்றதை சாப்பிடாதவை, ஒரு கால் துண்டிக்கப்பட்டவை ஆகிய பிராணிகள் குர்பானி கொடுக்க அறவே தகுதி இல்லாத பிராணிகளாகும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். அத்தகைய அடிப்படையிலே நம்முடைய குர்பானிகள் அமையப்பெற வேண்டும் என்பதை நாம் தெளிவான முறையிலே ஆராய்ந்து நம்முடைய குர்பானி நிறைவேற்றப்படுகின்ற போது பிராணியை அறுப்பதற்கு முன்பாக கத்தியை கூர்மையாக ஆக்கி வைத்துக் கொள்ள வேண்டும்.
கூர்மையற்ற கத்தியினால் அறுத்து பிராணிகளை சித்திரவதை செய்யக்கூடாது என்றும் அல்லாஹுடைய தூதர் வழிகாட்டி தந்திருக்கிறார்கள். அத்தகைய அடிப்படையிலே நம்முடைய குர்பானிகள் அமையப்பெற வேண்டும். எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா நம்முடைய குர்பானிகளை அங்கீகரிக்கப்பட்ட குர்பானிகளாக ஆக்கி தந்தல் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.